ரொம்ப நன்றி. என்னை உடனே கூப்பிட்டதுக்காக பச்சன் சார்கள். நான் 2 வருஷமாச்சு ஈவினிங்கில் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிறதில்ல. கலந்துக்கணும்னு ஆசை எல்லா நிகழ்ச்சியிலையும். பட் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அதை நான் கொடுத்துக்கிட்டு அடக்க ஒடுக்கமாக ஒரு 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சிடுறது. 7 மணிக்கெலாம் டின்னரை முடிச்சுட்டு அப்படியே சினிமா 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டு அழகாக 9 மணிக்கு. அதனால் நான் எங்கேயுமே ஈவினிங்கில் அதை நான் சொன்னேன். வந்தால் நடுவில் போகக்கூடாது, அது சபை நாகரிகம் இல்லை. பெரியவங்களாம் இருக்கும்போது நான் பாட்டுக்கு பேசிட்டு போனேன்னா நல்லா இருக்காது. நான் உயரத்தில் சொல்ல, பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கு. என்னோட பெரியவங்களாம் இங்கே இருக்கிறாங்க. தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னவங்க தான்மா. இல்லையா? அதனால் தங்கர் பச்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியல, அந்த நினைப்பு இருக்கிறதில்ல. தங்கர் பச்சன் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய இயக்குனர். பல காவியங்களை தமிழ் திரையுலகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்தவர். ஏன்னா அவர் படங்கள் திரைப்படங்களாக நான் பார்த்ததில்லை, ஒரு காவியங்களாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஒரு இளைஞனை ஒரு தகப்பன் நடிகனாக அறிமுகப்படுத்தணும். ஏன் இவ்வளோ பெரிய நடிகர் அதை செய்யலை? அங்கே தான் அவருடைய புத்திசாலித்தனம். தப்பாக எடுத்துக்காதீங்க, இங்கே அதில் நிறைய அடங்கி இருக்கிறது. ஒரு பிள்ளைய செதுக்கணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதை இன்னொரு இளைஞன்ட்ட கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? அங்கே தான் நீங்கள் செதுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் கூட அதான் நினச்சேன், நடக்கலை. என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவரை ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு, நான் இப்போ பிஸியாக 90ல் பல மொழிகளில் அவ்வளோ இதாக இருக்கும்போது நானும் அப்படி தான் நினச்சேன். நம்மளே நம்ம பிள்ளையை அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது. அதில் பல சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அந்த ஆல்பத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனையோ இயக்குநர்கள்ட்ட போயிட்டேன். நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுறேன், இவனை நீங்கள் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குநர்கள்ட்ட போனேன். யாருமே, பல தயாரிப்பாளர்கிட்டலாம் போனேன். அப்போ தான் கடைசியாக போய் நானும் என் மனைவியும் ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட போகிறோம். ஏன்னா அவர் புது புது டெக்னீஷியன்லாம் உருவாக்குறவர், தைரியமாக. அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்குறோம். அப்போ தான் அவர் சொன்னார், நீ தான் பெரிய டைரக்டர் ஆச்சையா, நீயே அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்க, நீயே அவனை வச்சு படம் எடுயா அப்படின்னு சொன்னார். அதனால தான் நான் கட்டாயமாக அவரை நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. ஆனால் தங்கர் பச்சன் அவர்கள் ரொம்ப அழகான வேலையை பண்ணியிருக்கிறாரு. ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும், அந்த இளைஞர்கள் மத்தியில் போய் ஒரு நடிகனாக பச்சக்குன்னு நெஞ்சில் நிற்கணும். அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு.
அவர் பாலு மகேந்திரா அவருடைய பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அவர் பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமாக கூட நான் ஆசைப்பட்றேன். அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும். முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்பட்றேன். வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தவங்க சொன்னாங்க என்கிட்ட. ரொம்ப ரொம்ப அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. கேள்விப்படும் போதே சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்து ஹீரோ, அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு தான் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும். ஆனால் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்டை அவர் ஆரம்பித்து பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த தம்பி இந்த திரையுலகத்தில் ஒரு பெரிய கலைஞராக உருவாகணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாரையுமே புதுமுகம் போடாமல் சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும். அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்களெல்லாம் கூட நடிக்க வச்சிருக்கிறாரு. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பேரன்பும் பெருங்கோபமும் அதிலேயே கதை, அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையாக இருப்பேன், அடக்க நினச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது. அதுதானே கரெக்ட் தானே? கதையே சொல்லிட்டார் அந்த டைட்டிலில். என்னுடைய ஃபார்முலா தான் அது. என்னுடைய ஃபார்முலா, என்னுடைய குணாதிசயம். நாங்கள்லாம் ஒரே குணாதிசயங்கள் கொண்டவங்க தான். அன்புக்கு அடிமையாக இருப்போம், அடக்கணும்னு நினச்சா அவ்வளோதான். எங்கள் கோபத்தை எங்களாலே அடக்க முடியாது இல்லையா? அப்படியே இருந்தால் அப்படியே ஜெயிச்சிட்டோம். அது ஒரு விஷயம். ஸோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா சின்ன படங்கள் தான், சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். திரையுலகமே திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு மெசேஜ், நீங்கள் தங்கர் பச்சான் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தியை சொல்லுவார். மெசேஜ் சும்மா எடுத்துட மாட்டார். கத்தி, ரத்தம், வெட்டு, குத்து, அது அவர் தெரியாதது. காவியங்கள், அவர் இந்த படத்தை வழங்குறார் அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு காவியமாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா இப்போது அது போகிற இடங்கள்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். வருகின்ற எழுத்தாளர்கள், இளைய தலைமுறை எழுத்தாளர்கள், இயக்குனர்கள், அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா சினிமான்றது ஒரு பயங்கரமான ஆயுதம், வலிமையான ஆயுதம். சினிமா சொசைட்டியில் அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நம்ம கையாளணும். ஆனால் இப்போல்லாம் படம் ஓடணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்குறாங்களே தவிர அதில் என்ன நம்ம செய்தி சொல்கிறோம், மக்களுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்றது இல்லை. அந்த படம் ஓடணும், என்ன கதை, அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர்
அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும். நீங்கள் சினிமா மூலமாக என்ன சொல்கிறீங்க மக்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன சொல்கிறோம்? சும்மா காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா. இப்போ அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது, அது வேறு விஷயம். எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது இயக்குநர்களுக்கும் இருக்கணும் அந்த அக்கறை, நடிகர்களுக்கும் இருக்கணும், டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும். ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமாக ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நான் ஒவ்வொரு மேடை கிடைக்கும் போதெல்லாம் இதை நான் அழுத்தி அழுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஆகவே குறிப்பாக நான் யாரையும் சொல்லலை, எந்த நடிகரையும் சொல்லலை, குறிப்பாக எந்த இயக்குனரையும் சொல்லலை, எந்த எழுத்தாளனையும் சொல்லலை. வருகின்ற இளைஞர்கள், சமுதாயத்தை மாற்றுங்கள். உங்கள் கையில் ஒரு வலிமையான ஆயுதம், சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்தை கவனமாக நீங்கள் பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த இனிய விழாவிலே பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பை அளித்த என்னுடைய அன்பு சகோதரர் தங்கர் பச்சான் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை பற்றிய செய்திகளை உலகம் முழுவதும் எடுத்து செல்ல இருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் நிறைய பேர் இருக்காங்க. இதில் பல பேர் மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர்கள். இவங்க எல்லாருடைய பேரையும் நான் சொன்னால் அதுக்கே டைம் கம்மி ஆகிடும். அதனால் மேடையில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். பொதுவாக இந்த டீசர்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் பாடலை பார்த்தீங்க. பார்க்கும்போது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் ஒரு பானையும் ருசிக்கக்கூடிய வாய்ப்பு சீமானுக்கும் எனக்கும் அன்பு நண்பர் சிநேகனுக்கும் கிடைச்சது நேற்று. ஒரு புதுமுக இயக்குனர் தன்னுடைய படைப்பில் இந்த அளவுக்கு ஒரு நேர்மையான படைப்பாக தன்னுடைய படைப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தில் சிவபிரகாஷ் இயக்குனர் அவர்களை நிச்சயமாக பாராட்டியே ஆக வேண்டும். அவர் இப்படியெல்லாம் சிந்தித்ததில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் பாலுமகேந்திராவுடைய பட்டறையிலே தயாரானவர். அதை படம் பூரா பார்க்க முடியுது. இது ஒரு மிக சீரியஸான படம். அதனால் சிவபிரகாஷும் சீரியஸாக தான் இருப்பார் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அவர் ஒரு சின்ன குறும்புக்காரர் அப்படின்றது இந்த படத்துடைய டைட்டில் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. தங்கர் பச்சானுடைய மகனான விஜித் பச்சானை கதாநாயகனாக அறிமுகம் செய்தவர் அவங்க அப்பாவுடைய குணத்தை படத்தினுடைய டைட்டிலாக வச்சுருக்கார். பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவர் தான் தங்கர் பச்சான். அவரோடு நல்லா நெருங்கி பழகியவர்களுக்கு அது தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் அன்பு காட்டுறதுலையும் அவருக்கு நிகர் அவர் தான். கோபம்னாலும் இதே இந்த அரங்கிலேயே கூட பல முறை அவர் வெடித்து சிதறியதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கோபத்தை காட்டக்கூடிய ஒரு மனிதர் அவர். இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமான படைப்பாக வந்திருக்கிறது. சில சமயம் நாம் ஒரு கணக்கு போடுவோம், காலம் அந்த கணக்கை மாற்றும். ஆக்சுவலாக விஜித் பச்சானை தங்கர் பச்சான் தான் அறிமுகப்படுத்துவதாக இருந்தார் அவர் ஒரு படத்தில். ஆனால் காலம் அதை மாற்றி இந்த படத்திலே அவர் அறிமுகம் செய்ய வைத்திருக்கிறது. அதுவே விஜித் பச்சானுடைய முதல் வெற்றியாக நான் பார்க்கிறேன். ஒரு புதுமுக நடிகருக்கு இப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமையிறது இருக்குல்ல, அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் தங்கர் பச்சானுடைய அருந்தவ புதல்வர். ஏன்னா இது மாதிரி படத்தில் தான் முதல் படத்துக்கே ஒரு கடுமையான உழைப்பு தேவைப்பட்டது இந்த படத்தில். அதை முழுமையாக அவர் செலுத்தியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் நடித்த ஷாலியும் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த புதுமுக நடிகளை நடிகர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கதாபாத்திரம் இருக்க அது உங்களை ஈர்க்க வேண்டும். அப்போ தான் இந்த புதுமுகங்கள் உங்களுடைய மனதிலே பதிவார்கள். இப்போ பாண்டியனை மண்வாசனை படத்தில் பாரதி ராஜா ஒப்பந்தம் செய்த போது நான் எந்த அளவு மிரண்டு போனேன் அப்படின்றத பற்றி இங்கே இருக்கிற பத்திரிகை நம்மளுக்கெலாம் நல்லா தெரியும். ஏன்னா அதை பற்றி நான் பல முறை பேசியிருக்கேன். அதனால் திரும்ப அதை பேச விரும்பலை. ஏன்னா ஒரு வளையல் கடையில் இருந்த பையன் பாண்டியன் தடால் ஒரு முறை பார்க்குறாரு. பார்த்த உடனே இந்த பையனை கதாநாயகனாக போடுறேன்றார். அதுதான் என்னுடைய முதல் படம். யோசிச்சு பாருங்கள், தொடர்ந்து படங்கள்லாம் எடுக்கணுன்ற கனவெல்லாம் போயிடுமோ அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் அப்படிப்பட்ட பாண்டியன் அதற்கு பின்னாலே 85 படங்களிலே கதாநாயகன் நடித்தான் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம்
அந்த படத்தில் அவர் பாண்டியன் ஏற்றிருந்த வீரண்ணன் என்ற கதாபாத்திரம், அந்த வீரன் அப்படியே ஜனங்க மத்தியில் போய் பளிச்சுன்னு ஒட்டிக்கிட்டார். அதன் காரணமாக தான் பாண்டியன் அந்த அளவுக்கு வெற்றி பெற முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை இந்த படத்தில் வந்து விஜய் பச்சனுக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இந்த படத்தின் இயக்குனர். அதுதான் முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்துக்கு வந்து யார் இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு மிகச்சரியாக நல்ல நல்ல நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. ஒரு பக்கம் மைன் கோபி, இன்னொரு பக்கம் அருள்தாஸ் என்று என்னுடைய நண்பர்கள் பல பேர் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குருநாதரை போலவே இளையராஜாவை இந்த படத்துக்கு கொண்டு வந்தார் பாருங்கள். அது இன்னொரு புத்திசாலித்தனமான செய்கை. அவர் வந்து இளையராஜா வந்து ஒரு படத்துக்கு வந்து எப்படி உயிரூட்டுவார் அப்படின்றத காலம் காலமாக நாம் எல்லோரும் பார்த்துட்ருக்கோம். அந்த பணியை இந்த படத்திலையும் அவர் செய்திருக்கிறார். நினைவாக ஒரு நிறைவான படமாக வந்திருக்கு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.